எங்களை பெத்த தாய் குழப்பம் கூட இந்த அளவுக்கு கவனிக்கலண்ணே. அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்கண்ணே. அப்படி போறாங்க குட்டி. அண்ணே நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகலு, நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இல்லண்ணே. இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறான்? நீங்க தான் எங்கள் தெய்வம். எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா? நான் கோவத்துல இருக்கேன்டா, எல்லாரையும் மிதிச்சிருவேன். செட்ட பண்ண அமிச்ச ஆளை வேற காணா. யாருண்ணே? யாரா? நல்லா லட்சணமா செக்க செவேல் அழகா இருப்பான அவனை சொன்னேன். சொக்கண்ணா அவனை நம்பாதீங்கண்ணே, அவன் ஃப்ராடுண்ணே. யாரா ஃப்ராடு? ஏன்டா கிளீனர் பையா வண்டி உடைக்கிறவனே யாரா ஃப்ராடு? டேய் அது பணம் கொடுக்குற பார்ட்டி எனக்கு கருத்து சொல்லும், நான் கேட்டுக்கிருவேன். நீ பண்ணாட பண்ணி நான் புறாடா உன்ன. அவனை விடுறடே. போன காரியம் என்னாச்சு? தலைவா பார்ட்டி ரெடி, போகலாமா? மலிப்பு வாங்கிட்டு வந்தியா? இதோ அடேங்க எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்னு சொன்னியா? போட்டோவே கொடுத்துருக்கேன். சரி போய் அசத்து போ. இத என்ன பண்றது? அவட்ட கொடுத்துறவா? ஐயோ மைனர் மாதிரி கட்டிட்டு அசத்து. கையிலையா? சரி. எந்த வீடு? அதோ தெரியுது பத்தியா, அந்த வீடு தான். வரட்டா நானு காலையில வந்து சொல்றேன். வரேன். என்ன சொக்கா, எல்லாருக்கும் காதுல தான் பூ சுத்தி அனுப்புவ, மாப்பிளைக்கு கையிலே பூ சுத்தி அனுப்புற. ரெண்டு பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க, என்ன விஷயம்? இதெல்லாம் மேட்டர் மாவ பேசாம இரு. ஆமா எங்க உன் புருஷனை காணா? அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு. வீக்கன்ஸ்மா அடி செருப்பால. சினிமா வீக்கன்ஸ் சொல்ல வந்தேன். என்னங்க? யாரது? என்ன என்ன வேணும்? அடா அடா அடா, சூப்பர் ஃபிகர். சொக்கா சூப்பர்ரா, சொர்க்கத்தையே காமிச்சியடா. என்ன ராத்திரில வந்து அறிவு கிட்ட திரும்ப வளரிக்கிட்டு இருக்க? ஆடா இதுக்கெல்லாம் அறிவதுக்குமா? நான் ஆராய்ச்சி பண்ண போறேன். உள்ள போறவா? நீ யாரு? உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு. என்ன வேணுமா? 1,00,000 பணம், அப்படியே ஒரு மச்சி வீடு, நல்ல பம்பு செட் எல்லாம் போட்டு, காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். போங்கடி, இம்புட்டு உன்னால கொடுக்க முடியாது. அதனால நான் கொடுத்த காசுக்கு குஷி வேணும், வேற என்ன வேண்டும்? ஆமாங்கண்ணே, இந்த பூ அப்படி தலையில வச்சுக்கிறா இல்ல படுக்கையில பிச்சு போடணுமா? உன் டேஸ்ட் எனக்கு தெரியாது பாரு, சொன்னா அதே மாதிரி செஞ்சிருவேன். வெளியே போடா. என்னது போடாவா? என்ன போட நான் சொன்னேன்? ஆமாடா. ஆமா டாவா? இந்த பாருங்க, இந்த டான்ற வார்த்தை மட்டும் நம்ம காதுல விழுந்ததே இல்லைங்க. ஏதோ நீங்க லட்சணமாக்கத்தால பொறுத்துக்கிறங்க. இந்த கட்டில எங்க மாறுது? என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்குது? நீ தனியா இருக்கியா இல்ல கும்பலா வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கியா? எங்க சத்தத்தையே காணோம். குழந்தைங்க எல்லாம் எங்க? சரி மணி 10 ஆச்சு இல்ல, எல்லாம் போய் செட்டிலா இருக்குங்களா? பாரு மணி 12 ஆச்சுன்னு போய் நான் கூட தூங்கிடுவேன். நான் கொரட்டு விட்டு நீ பார்த்தது இல்லையே, 7 ஊரு கேட்கும். அப்புறம் உன் தூக்கம் கேட்டு என் வேலைக்கு நடக்காம போயிரும். என்ன 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 போய் மிஸ்டர் கிஸ்டர்னு? நான் ஒரு நாய்ங்க, என்ன அப்படியே கூடாதீங்க இனிமே. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க. தப்பான வீடுன்னு தெரிஞ்சு சரியாதான் வந்திருக்க. அவன் எழுதி கொடுத்திருந்தா கூட எழுத்து வீட்டுக்கு போயிருப்பேன். நின்னு தா அந்த வீடு தான் காமிச்சிட்டு போனான். ஓஹோ, உனக்கு ஓடி பிடிச்சி விளையாண்டாதான் மூடே வருமா? அப்ப நான் ரெடி. பளிங் ஜடுகுடு 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 பளிங் ஜடுகுடு 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 ஜடுகுடு. மா பாத்துமா, அருவாமனமா அது, கையெங்க வெட்டிக்கு போறேன். மரியாதையா வெளியில போயிடு, இல்ல வெட்டி புதைச்சிடுவேன். முதல்ல அது கத்திரிக்காயை வெட்டுதான் பாரு, அப்புறம் என்ன வெட்டு. முடிஞ்சா ஒன்ன வெட்டுவேன், இல்லனா என்னையே நான் வெட்டிக்குவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உயிரோட என்ன நீ தொட முடியாது. என்னடி பணத்தை வாங்கிட்டு 10 நிமிஷம் போடுற? வாய் மூடு. தட்டி கேட்க யாரும் இல்லாத அனாதை பொண்ணுங்கிற தைரியத்துல தானே இங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. தைரியம் இருந்தா தொடரா பாக்கலாம். தொடரா தொடரா. அனாதையா? விலாசம் மாறி வந்துட்டேன், வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க.
எங்க போனா அந்த நாய்? யார் யாரு? அவனா இருக்குமா? எவன்டா இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு? படுத்துங்க படுத்துங்க படுத்து பாருங்க. படுறா கம்னாட்டி படுறா. ஏக்கோ ஏக்கோ நான் இல்லக்கோ சொக்கோ. என்ன மாப்பிள அர்த்த ராத்திரில அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு என்ன 50 வயசு ஆயிருச்சு. ஆத்தாடி இவ அமைக்கிறா போல இருக்க. எனக்கு ராசியே இல்ல. டேய் ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன். என்ன சில ரெவடி தெரிஞ்சிட்டு வராங்க. யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. நான் அந்த மோட்டர் ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன். நீ போய் ஒளிஞ்சிக்க சொக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய் யாராவது கேட்டா சொக்க ஊர்ல இல்ல வெளிநாட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க. எந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்ல. ஆப்பிரிக்கா நாட்டுன்னு சொல்லு நாயே. எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா. என்ன போன இடத்துல வில்லங்கம்மா சொக்கம் கூட மோட்டர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கிறான். நீங்களும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. அங்கேயா இருக்கா? அண்ணா பின்னால ஏதோ ரவடிங்கெல்லாம் துரத்திட்டு வர்றதா சொன்னா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரவுடிங்க துரத்திட்டு வராங்க நான் சொன்னா? ஆமா, அவனை துரத்தந்தே நான் தான்டா. உங்களே ரவுடின்னு சொன்னா யாரும் பொங்கிராதீங்க, நான் பைசல் பண்ணிக்கிறேன். அண்ணே அது வந்து நான் இந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. தீபாவளிடா. ஐயோ வரண்டா. ஐயோ 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 ஐயோ. அண்ணே போண்டா சாப்பிட்டீங்களா? போண்டா இல்லடா, இது மாரடிச்சான் உருண்டை. செத்தா கௌரவமா சாவணும்டா. போண்டா சாப்பிட்டு செத்தன்ற கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாங்கடா. அப்ப நான் சாப்பிட்டுமா? தின்னு தொலை போ. ஒரே தூக்கமா இருக்குல்ல? ஐயோ உன்னை கண்டா ஊரே பயப்படுது. நீ ஏன் அந்த பொண்ணுக்கு பயப்படுற? கேள்வியா கேக்குற கழுத புள்ள? இந்த ஊர்ல யாருக்குமே என்ன பயந்து இல்லடா. அனாஷ் ஒரு பொண்ணை பார்த்து பாட வச்சுட்ட. எல்லாம் நீ பண்ண ஏற்பாடு தான்டா. அந்த பொண்ணு பாடல பாரு. என்னப்பா இங்கே டேரா போட்டீங்களா? ஆமா சாமி, சுத்துப்பட்டி கிராமத்துல ஆடினா 4 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கு. பொழுது காட்சி கொடுத்துட்டு இங்கே முடைக்கலாம்ல சாமி. முடங்குவீங்க. எவனாவது இழுச்சு வாங்கி கிடைச்சானே கைக்கு சிக்னல் சுட்டிக்கிட்டு கம்பி ஆகிட்டுருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயா அப்படியெல்லாம் நினைக்காதீங்கயா, நாங்க மானசங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? பிச்சை எடுக்கிற மாதிரி வருவீங்க, அமாவாசை வந்தது எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிடுவீங்க. அந்த கரையில எங்க வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏன்டா அவங்களை காலி பண்ண சொல்றீங்க? இது உங்க அப்பா விட்ட இடமா? ஊருக்குள்ள வந்தா உங்களுக்கு நட்டுக்குன்னு தான் பாவம் மாயத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து விஷயம் பண்றீங்க. யோ ஏன் இந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு நீ வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற? ஆமா, நீ பெரிய கோடீஸ்வரன். யோ அதான் இருக்கிறவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவெல்லாம் ஒன்னா படுத்திருக்கானுங்க. இங்க வந்து ஏன் பேதம் பிரிச்சு பாக்குறீங்க? யோ நீ இங்கே இரு, ஒரு ஓரமா சமைச்சு சாப்பிட்டுக்கோ. உன்னை எவனாவது ஏதாவது கேட்டா என்கிட்ட சொல்லு, பகுந்துடுற. இது ஊர் கூடி முடிவெடுத்த பிரச்சனை, இதுல நீ தலையிடாத. ப்பு. என்னடா ஊர் கூடி முடிவு பண்ணீங்க? இது நீங்க அப்பா விடமாடா? ஏடா நான் தெரியாம தான் கேக்குறேன். எம்எல்ஏ கூட சேர்ந்துக்கிட்டு புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டின நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுற. போடா புறம்போக்கு பண்ணாட. யோ இந்த நாயில பத்தி நீ கவலைப்படாதியா, நீ இங்கே இரு. அப்பா அத்தா பேர் தெரியாத அனாதை பையெல்லாம் பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான்.